நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சுவையான, பாரம்பரியமான, சத்தான கருவேப்பில குழம்பு ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே சுவையான இந்த குழம்பு ரெசிபிய நம்ம சுலபமா செஞ்சிரலாம். அதுக்கு முதல்ல கருவேப்பிலைய நல்லா ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு, நல்லா அலசி எடுத்துட்டு, நல்லா தொடச்சு வச்சுக்கங்க. கடாயில ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு தனி ருசிய கொடுக்கும். அதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்காம அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஈரம் போக தொடச்சி வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலையை எடுத்து வெறும் வாணலியில் போட்டு நம்ம நல்லாவே இன்னமும் வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அதில் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ கருவேப்பிலையை வதக்கி வச்சிருக்கிறத தனியாக ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து குழஞ்சி வெந்து வரும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது இன்னமும் ருசி கூடுதலாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு புளி எல்லாம் சேர்ந்து இந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சிருக்கிற கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு கையில் தொட்டால் நொறுங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ வெறும் வாணலியில் நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடாமல் நல்லாவே பொன்னிறமாகவே வறுத்து எடுக்கணும். அதுதான் குழம்புக்கு நல்ல ருசியை கொடுக்கும். அதனால் பக்கத்துலேயே நின்று எப்போவும் மெதுவாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலையையும் ஆற வச்சுருக்கிறோம். இப்போ அது நல்லா இங்கே பாருங்கள், இப்படி கையில் நொறுங்கும் போதே நல்லாவே தூள் தூளாக நொறுங்குற அளவுக்கு வதக்கி வச்சுருக்கிறோம். இப்போ அது கூடவே இந்த ஆறுன பருப்பு பொடிகளோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லாவே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி குழம்புகளுக்கு பொடி வகைகள் ரெடி பண்ணும்போது நல்லா ஆற வச்சு பிறகு தான் அரைக்கணும். இல்லைன்னா சூடோடு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது ஒன்று வேர்த்து அது கட்டி கட்டி ஆகிடும். இல்லைன்னா நம்ம பொடி எடுத்து வைக்கும் பொழுது சீக்கிரத்திலே வீணாக போயிடும். இப்போது இந்த மாதிரி ஆற வச்ச பொடியை நம்ம அரைச்சி நல்லா சூப்பராக எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பொடியை இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்க்கலாம். குழம்பு ஒன்று சேர புளி, காரம் எல்லாம் சேர்ந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த குழம்புல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம சேர்க்கும் போதே அதனுடைய வாசனை கம கமன்னு வீடே மணக்குங்க. அவ்வளோதான். பொடி போட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு ருசியும் அபாரமாக இருக்கும். அது உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. கருவேப்பிலையை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பொடி மாதிரியோ இல்லை தொக்கு குழம்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடும்பொழுது நம்மளுடைய ஹேர் கேருக்கு, ஸ்கின் கேருக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. குழம்பு இப்போ தாளித்து விட்டுறலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 2, 3 சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்ககிட்ட வடகம் இருந்ததுன்னா வடகம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அருமையான வாசனையோட ருசியோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி கொஞ்சமாக ஒரு வத்தல் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இறக்கி வச்சிருக்க குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மணக்க மணக்க கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்ப நம்ம சாதம் மட்டும் இல்லைங்க, சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கும் வச்சும் சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாகவே இருக்கும். நான் இன்னைக்கு கீரை பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு மசியலோட சாதத்துக்கு இந்த குழம்ப வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் நம்ம அப்படியே முழுசாக போட்டிருக்கிறதுனால அது இந்த குழம்புக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.